கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ் குடியின் மூத்த மகனான கல்லர்குலத்தின் 2000 பட்டங்களில் பல்லவராயர். தென்னிந்தியாவின் கட்டிடக்கலைகளின் சிற்பி என அழைக்கப்பெறும் பல்லவர்கள் சோழர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பல்லவ குடியினர் பல்லவராயர் என்ற பெயரில் சோழ அரசின் கீழ் படைத்தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் சிற்றரசர்களாகவும் ஆட்சி புரிய தொடங்கினர். ராஜராஜ சோழருக்கு பின்பு சுமார் 250 வருடங்கள் சோழர்களின் ஆட்சியை தென்னிந்தியாவில் நிலைத்து நிற்க காரணகர்த்தாவாக திகழ்ந்தவர்கள் பல்லவராயர்கள். மேலும் பிற்கால சோழர்களின் வாரிசுகளை பல்லவராயரின் பெண்களே இத்தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். 3ஆம் ராஜேந்திர சோழரின் தன்னுடைய மகனான தம் பிள்ளையான ராஜேந்திர சோழ பல்லவராயர் என்றே கல்வெட்டு கொடுத்துள்ளார். 2ஆம் ராஜராஜ சோழருக்காக மதுரையை சிங்களரிடமிருந்து மீட்டு மீண்டும் பாண்டியர்களுக்கே முடிசூடி சிங்களர் தலைகளை கொய்து அதனை மதுரை வாயிற் சுவற்றில் அறைந்து தமிழர் மானம் காப்பாற்றியவர்களே தமிழ் பல்லவராயர்கள். அதனால்தான் பல்லவராயர்களுக்கு பட்டம் மானம் காத்தான், பாண்டியர் மானம் காத்தான், வழுதி மானம் காத்தான் என்ற சார் பட்டங்கள் பெற்றனர். முதல் இந்திய பெண் மருத்துவரை உருவாக்க காரணமாக திகழ்ந்த புதுக்கோட்டை மன்னர் ராஜ மார்த்தாண்ட பைரவ பல்லவராய தொண்டைமான் என்பவர்